வேலை எம்ஓஇ வித்து உணர்த்தி சரிங்களா. அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு லெவலில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பிடிபி நம்ம வந்து பிபிடி ரெபேக்கா மாறும். உங்களை வந்து என்லைட் பண்ணணும், உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத என்னுடைய அவா உனக்கு நல்லாவே தெரியும். டிப்ளமோ முடிச்சாலும் பிஇ முடிச்சாலும் 14,000 15,000 சரிங்களா. அதுக்கு மேலே சேர்த்தே கிடையாது. ஸோ நம்ம 24,000 சேர்த்து வாங்கணும்னா தட் மச் பொட்டன்சியல் கிடையாது. ஸோ நம்ம தான் வந்து இண்டஸ்ட்ரியோட நீட், நம்ம தான் ஆட்டோமேட்டிக் பிரமிட். ஒரு தொழிற்சாலை இயங்கணும்னா நம்ம இல்லாமல் தொழிற்சாலை இயங்க முடியாது சரியா பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்தமானவர்கள் மிகப்பெரிய பிசினஸ் படிக்கலாம், சிஎன்சி படிக்கலாம், எவ்வளோ மிஷினை ஹேண்டில் பண்ணுறேன் சரியா பார்த்தீங்களா. எவ்வளோ நம்ம ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ ஆம்பியர், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ மிஷின் வச்சுருக்காங்க, எவ்வளோ இண்டஸ்ட்ரியல்ஸ் போகிறோம், எவ்வளோ ஒத்திக்கு போகிறோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம். ஒருத்தவங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மேன் எக்ஸ்பர்ட். ஸோ அந்த செய்முறையினால அந்த அனுபவம் தான் அவனுக்கு மிகப்பெரிய அறிவிப்பு சரி படிச்சா அவன் நிபுணத்துறா மாறும் பற்றி அப்படின்னு சொல்ல சுருந்திய கை வச்சோம்னா உணர்ந்து சொல்லுவோம். அடுத்து நீங்கள் எப்பமா வைக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பட்டறிவு முன்னறிவு சரிங்களா. இதை வந்து கடத்தல செஞ்சு நம்ம பெரியதாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்னும் சில காலங்களில் நீங்கள் தொழிலில் போய் ஈடுபட்டு மிகப்பெரிய தொழில் முனைவராக மாறலாம். ஸோ நீங்கள் ஒரு தொழில் மட்டும் ஒரு வேலைக்கு மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் தொழில் முனைவராகனா உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, நீங்கள் 10 பேர் வேலை கொடுக்கலாம். அந்த 10 பேருடைய ஒரு குடும்பத்தில் 4 பேர் 40 பேர். ஸோ 40 பேர் சந்தோஷமாக தானே எவ்வளோ விஷயங்களா இருக்கும். ஸோ வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். பொருளாதாரம் நடந்தால் தான் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். என்ன வந்து நான் திறமையான சம்பாதிக்கிறேன் அப்படின்னு குடும்பமுடைய நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணணும்னா நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும். நல்லா சம்பாதிக்கணும்னா ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட என்ன ஸ்கில் இருக்குது, அது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கொண்டு போகணும். ஸோ முதல் கட்டப்படியை அடைஞ்சிருக்கீங்க. பெண்களும் பல வெற்றிகளை பெற்று இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பயனுள்ளாக இருந்து பயனுள்ள வேண்டியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன போட்ட கண்டிப்பாக அந்த 2 வருஷத்துக்கு வந்துருப்பீங்க, சில 1 வருஷம் இருப்பீங்க. தொழில் சின்னத்தில் நிறையா நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அடுத்த வருஷம் இப்போ வந்து இப்போ ஆம்பிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் போய் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போய் ஆம்பிஷன் போனால் அது சரியாக வராது. நீங்கள் இதுலேயே இன்வால்வ் ஆகிருக்கீங்க, 2 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த தொழில் சின்னத்தில் நல்லா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு புத்தகத்தில் உள்ளவனும் நம்ம சிறு சின்ன ஒரு உதவி சும்மா தேவையில்லாமல் போய் என்ன பெண்களா போய் விளாடுமா, இல்லை வந்து கிச்சன் விளாடுமா, இல்லைன்னா போய் நடிகர்கள் விளாடுமா, இல்லைன்னா சரவண சோர்ஸ் விளாடுமா, அதெல்லாம் வந்து அன்றைக்கு செஞ்சால் நம்முடைய பொருளாதாரத்தை அத்தனை ஒரு வெற்றி மொமெண்டி இருக்காது. நீ எந்த படிச்சியோ அதுக்கு வழி போனீங்கன்னா நீ வந்து ஒரு ஜூனியர் கட்சமாக போகலாம், அது சீனியர் கட்சமாக போகலாம், அடுத்து டெக்னிக் கட்சமாக போகலாம், அது ப்ரோர் மேனேஜராக போகலாம், அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் போகலாம், அடுத்து ஜெனரல் மேனேஜர் போகலாம். ஸோ ஒரு 25 வருஷத்தில் நீ பெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உன்னுடைய நண்பர்களோ உன்னுடைய சொந்தக்காரர்களோ நீ பணக்காரர்களே சொல்லி எல்லாருமே வர வச்சீங்கன்னா அது நீ அந்த சமுதாயத்தில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பேர் சரியா வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்ற 5 தொழிலில் வெற்றி பெற்று ஸோ எல்லாருமே